ஆடி அமாவாசை இல்லைனா தை அமாவாசை இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் வந்து வீட்டில் இருக்கிற இறந்த பெரியவங்களுக்கு திதி கொடுத்துருவோம். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுன்னு சொல்லி ஒரு 2 வருஷம் எதுவுமே பண்ண முடியல. சரி இந்த வருஷம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே கிளம்பிட்டோம். அன்றைக்குமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா காலையில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக கிளம்பிட்டோம். கொடை எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த கொடை வந்து மழைக்கு பிடிக்கல, சரியான வெயில், அதுக்கு தான் பிடிச்சிட்டு போயிருந்தோம். இப்படியே ஒரு 3/4 மணி நேரம் கழித்து சிவன் கோயிலுக்கு போனால் அங்கே எப்பயும் இருக்கிறத விட சரியான கூட்டம். அப்புறம் திதியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அங்கேயே நானும் பாப்பா அவர் குளித்தார், நாங்கள்லாம் கால் நினச்சிட்டு அங்கேயே சிவன் கோயில் இருக்குது, அதில் சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடியே பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். வந்தோடனே டக்குனு பாசிப்பருப்பு கடைஞ்சி முட்டை பொரியல் பண்ணியிருந்தேன். சிக்கனும் மீனும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். அவ்வளோதான், படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இப்போல்லாம் நாங்கள் என்ன சாப்பிட்டாலுமே அது வேணும்னு சொல்லி பாப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாலா. ஸோ அவளுக்காக ராகி கடலை மாவெல்லாம் ஆட் பண்ணி ஒரு பிஸ்கட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன்.